கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. இந்த நாளில ஒரு அருமையான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து ஒரு 5 வசனத்துல சாதாரண தெரிஞ்ச வசனம் தான், அருமையான கருத்துகள் எழுதி வச்சிருக்காரு. 12:1 பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவுக்கு இயேசு வந்தார். இப்போ கிறிஸ்டியானிட்டி காரியம்னா என்னன்னா, இது இயேசுவோடு உள்ள ஒரு சரியான உறவு. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் டு பி ரைட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இப்போ அவர் நம்மோடு பேசணும்னு விரும்புகிறார், நம்ம அவரோட பேசணும். அது மட்டும் இல்லை, அவரோட நம்ம உள்ளத்தில் அவரோட உறவாடணும் கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இதுக்குதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இதுல 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இப்போ இயேசு எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா, இயேசு நமக்கு எதுக்காக அழைச்சிருக்கிறாருன்னா, அவரோடு நம்ம உறவாடணும்னு விரும்புகிறார், அவரோடு ஐக்கியமா இருக்கணும்னு விரும்புகிறார். இதுதான் அவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். சரி, இங்க இந்த பஸ்கா பண்டிகைக்கு நாள்ல அதுக்கப்புறம் இயேசு லாசருன்ற என்ன பண்ணாரு, மரித்து அடக்கம் பண்ணி 4ஆவது நாள் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 4ஆவது நாள் இயேசு முதல்ல சொல்லி அனுப்பிச்சாங்க வர சொல்லி. அவர் 2 நாள் வேணும்னு தாமதமா இருந்து வந்தார். எங்க வச்சுக்கிறீங்க, கல்ற தரங்கன்னு சொன்னா உங்க அக்கா சொல்றா, ஐயோ 4 நாள் ஆச்சு நாருமே. இல்ல இல்ல நீங்க தரங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ பாருங்க, இங்க இங்க எதுக்காக அந்த திறக்கணும்னு சொன்னாரு, லாசர் வெளியே வான்னு சொன்னாரு. லாசர் வெளியே வந்துட்டான். லாசர் வெளியே வந்ததும் என்ன நினைச்சுன்னா, உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா செத்து 4 நாள் ஆகி நாருமேன்றாங்க, இந்த நேரத்துல உயிரோடு வந்துட்டாரே. இன்னும் இந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இயேசுவை கொலை பண்ணணும், அந்த லாசரை கூட கொலை பண்ணணும் மாதிரி இருந்தாங்க. கர்த்தர் செய்துதான் அது அநேருக்கு ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் மாதிரி விற்கணும். என்னன்னா, இவ்வளவு பெரிய அற்புதம் நம்ம வீட்டை செய்தாருன்னா அவங்க ஒரு விருந்து வச்சாங்க. யாருக்கு? இயேசுக்கு. அது என்ன விருந்துன்னா ரா விருந்து. ஏன் ரா விருந்து வச்சாங்கன்னா, அந்த நாள்ல பகல்லே விருந்து வைப்பாங்களாம். ஏன்னா ரொம்ப தூரம் போன மாதிரி காரோ பஸ்ஸோ ஸ்கூட்டரோ எதுவுமே டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. அதனால வெளியிலேருந்து வர்ற ஜனங்க நைட்டை சாப்பிட்டா திருப்பி ஊருக்கு போக முடியாது நடந்து. அதனால வேண்டி அவங்க விருந்து வச்ச பகல்ல வைப்பாங்க. ஆனா இந்த மார்த்தாள், மரியாள், லாசர் இவங்க தான் அந்த குடும்பத்துல இருந்தவங்க. இவங்க ஏன் இரவு ஜெபம் வச்சாங்கன்னு சொன்னா, இரவுல வந்தாருன்னா அவர் நம்ம வீட்டுல தங்குவாரு. அப்போ நைட்ல போக முடியாது, அவரோட பேசலாம், அவரோட ஐக்கியப்படலாம், அவர் வசனத்தை கேட்கலாம், அவருடைய பாத்துல அமர்ந்திருக்கலான்னு அந்த ஒரு நோக்கத்தோட தான் என்ன பண்ணாங்க, ராவி அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ நமக்கும் கர்த்தருக்கும் நடுவுல எதுவுமே வரக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறாரு. நம்மளுக்கு ஒரு பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ அந்த அவரோட உறவாடின ஒரு நோக்கத்தோட தான் இவங்க ராவி இருந்து வச்சாங்க. இப்ப நம்ம கூட என்ன செய்யலாம், இதுக்கு போஜனம் வைக்கலாம். அவங்க போஜனம் வச்சா நம்ம போஜனம் வைக்கணும். என்ன போஜனம் பண்ணீங்க, என்ன போஜனம் கொடுக்க முடியும்? பாருங்க, அவருக்கு என்ன கறி குழம்பு மீன் குழம்பு கொடுத்தா சாப்பிடுவாரா? இல்ல, அவருக்கு ஒரு போஜனம் இருந்துச்சு. அது என்ன போஜனம்னு சொன்னா, அந்த போஜனம் என்ன போஜனம் அப்பொழுதுன்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய சித்தம் செய்யறது தான் அவருடைய போஜனம். பாருங்க, இந்த ஒரு ஸ்திரீ இருந்தா. அந்த ஸ்திரீ யாருன்னு சொன்னாக்கா, ஒரு விபச்சாரம் செய்யற ஸ்திரீ. யாரும் அவளை விரும்ப மாட்டாங்க. அதனால அவ என்ன பண்ணுவான்னாக்கா, தண்ணி மொழணும்னு சொன்னாக்கா மத்தியான நேரத்துல வருவோம். மத்தியான நேரத்துல தனியா தண்ணி மொண்டுன்னு போவான். அந்த அம்மா கூட ஞானஸ்நானம் எடுக்கணும், அந்த அம்மா கூட ரட்சிக்கப்படணும்னு தேவ சித்தத்தினால கரெக்டா அந்த நேரத்துல அந்த அம்மா தண்ணி மொடுற நேரத்துல வந்தார். அந்த அம்மாவுக்கு சத்தியம் சொல்லி அந்த அம்மா இயேசுக்குள்ள கர்த்தர் ரட்சிப்புள்ள நடத்திட்டார். அப்போ அந்த அம்மா ஒரு ரட்சிப்புள்ள நடத்துறதுனால
அங்க அப்ப என்ன பண்ண சீஷர்கள்லாம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து போயிட்டாங்க. அவங்க சாப்பாடு வாங்கினதுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு எடுத்துன்னு வராங்க. சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறதுக்கு சாப்பிடுங்கய்யா அப்படின்னு சொன்னா எனக்கு வேணாம், என்ன சாப்பாடு வேணான்ற. ஏன் சாப்பாடு வேணான்னு சொல்றாரு? இவருக்கு யாருன்னா சாப்பாடு கொண்டு கொடுத்துப்பாங்களா, இல்லைன்னா இந்த அம்மா என்ன சாப்பாடு கொண்டு வந்துருக்கோமான்னு அவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு ஆச்சரியம் ஆயிப்போச்சு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி என்னான்னு தெரியல. அதனால இவங்க என்ன கேட்கறது, அவர்கிட்ட கேட்கறதுக்கும் தைரியம் இல்லை, கேட்கவும் முடியல. ஆனா அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அந்த அம்மா வந்து சாப்பாடு வந்து பேசுங்கிறாங்க. பேசும்போது என்ன சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதற்காக என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவர் சித்தத்தை செய்யத்தான் என் போஜனம். இவங்க என்ன நினைச்சாங்க, யார் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, யார் போஜனம் கொடுத்துருப்பாங்க, இவர் வானான்றாருன்னு சொன்னப்போ அவர் சொல்றாரு, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்துதான் போஜனம்ன்றார். அப்போ நம்ம அவருடைய சித்தத்தின்படி செய்துதான் ஒரு போஜனம், அவருடைய போஜனம். இந்த பொண்ணு வந்து இந்த அம்மா வந்து சமாரியா நாட்டு ஸ்திரீ. சமாரினா கொஞ்சம் ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி அவங்க யூதர் கிடையாது, கலப்படக்காரர். ஆனாலும் அந்த அம்மா ரட்சிக்கப்படணும்னு அந்த அம்மாவுக்கு சத்தியம் சொன்னா உடனே அந்த அம்மா இயேசு ஏற்றுக்கொண்டு ஊர்ல போய் எல்லாத்தையும் போய் சொல்லிடுச்சு. நான் செய்ததெல்லாம் எனக்கு சொல்லிட்டார் இவரு பாருங்க மீட்பா மேசையா வந்து பாருங்கன்னு கூப்பிட்டாங்க. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து நின்று என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட பேசினாங்க. அப்போ பார்த்து அவங்கெல்லாம் கூட இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, நம்ம அவருக்கு என்ன போஜனம் கொடுக்கணும்னு சொன்னா அவருடைய சித்தம் செய்துதான் அவர் கொடுக்குற போஜனம். அப்போ அவர் என்ன சொல்றாரோ அவர் சித்தத்தின்படி நம்ம செய்யும் போதுதான் அவருக்கு போஜனம் பண்ணணும். அப்போ அவருக்கு போஜனம் கொடுக்கணும்னு சொன்னா எப்படி நம்ம போஜனம் கொடுக்க முடியும்னா, அவருக்கு பிரியமானவங்க தான் என்ன பண்ண முடியும், போஜனத்தை நம்ம கொடுக்க முடியும். இப்போ தேவ சித்தம் செய்ய அவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கணும். அவரை பிரியப்படுத்தி ஜீவித்தாதான் அவர் தேவ சித்தம் செய்ய முடியும். பாருங்க, இவர் கேட்கிறாரு, ரொம்ப சவுல் பவுலா மாறினப்போ அவர் தொட்ட உடனே அவருக்கு அந்த பெரிய ஒளி பட்ட உடனே கீழே வந்துட்டார். கீழே வந்து யாருன்னு கேட்டாக்கா, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. ஐயோ, அவரை எப்போ நம்ம துன்பப்படுத்தணும், எல்லாம் அந்த ஜனம் அவங்க விசுவாசிகளை தான் நம்ம துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, உள்ளில் உதைக்கிறது உனக்கு கொடி கடினமான்றார். இவன் என்ன சொல்றாரு, கேட்கிறாரு சவுலு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறேன். இப்போ நமக்கு அவர் கொடுக்குற போஜனம் என்னன்னா அவருக்கு சுத்தம் செய்யறதுதான் போஜனம். அவர் கேட்ட அருமையான கேள்வி இதுதான். அவர் முதல்ல அழகான ஜெபம் அதுதான். அவர் கத்தர் வச்சு பயங்கரமா உபயோகிச்சார். பைபிள்ல 14 புஸ்தகம் அவர் தான் எழுதிக்கிறார். பெரிய ஊழியக்கார், கடைசி மட்டும் கத்தர்க்கா ஜீவிச்சார். அது அவ்வளவு அருமையான ஊழியம் செய்தார். என்னன்னா தேவ சித்தம் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு கேட்டாரு, அவர் சொன்ன காரியங்களும் தேவ சித்தம் செய்தார். இப்ப நம்ம கூட என்ன பண்ணோம்னா தேவனுக்கு பிரியமா இருந்து தேவ சித்தம் செய்யணும்னு கத்த நம்மளத்துல எதிர்பார்க்கிறார். இப்போ தேவனோடு ஐக்கியமா இருந்த ஏனோக்கு அவர் சித்தம் செய்ததுனால மரணத்தை காணாதபடி பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ நம்ம என்ன சுய பிரியமா இருக்கக்கூடாது. என் இஷ்டம், நான் இதான் செய்வேன், எனக்கு இஷ்டமா இருந்த பார்ப்பேன், இஷ்டமா இருந்த செய்வேன், இப்படி நம்ம இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன விருப்பம், உங்க சித்தம் என்ன அவன் கேட்டு நம்ம செய்வோமானா அதுதான் நம்ம அவர் கொடுக்குற ஒரு போஜனம். இதுதான் கத்த நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணாக்கா அவர் சித்தம் நம்ம செய்யணும், இது நம்ம இடத்துல விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, அங்க மாத்தாளை பற்றி பார்க்கும்போது மாத்தாள் வந்து பணிவிட செய்தான். இந்த பணிவிட செய்யறதுன்னா என்னன்னா கத்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யும். இது கத்த நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். பாருங்க, வந்த உடனே ஐயா வந்துட்டாருன்னு எப்பவுமே பணிவிட செய்யறவங்க தான் மாத்தாள். என்ன செய்யுது, காத்து போடலாமா, டீ போடலாமா, பலகாரம் பண்ணலாமா, சாப்பாடு அந்த மாதிரி போய் கொண்டா செய்யறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இது கத்த நம்மளுக்குள்ள எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சபையில ஏதாவது ஊழியம் செய்யணும். ஒரு சேர் போடுறதோ, துடைக்கிறதோ, மைக் செட் வைக்கிறதோ, ஏதோ ஒன்று செய்யணும். அப்படி செய்யும் போது இல்லை டிராக்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லலாம், ஆட்டோவில் போகும்போது, கார்ல போகும்போது இயேசுவை பற்றி சொல்லலாம். உங்களோட கூட வேலை செய்யுங்க, படிக்கிறவங்க காலையில போய் என்ன பண்ணுங்க, நீ கத்துறவங்களை சந்திச்சு இருப்பாரானா கண்டிப்பா நம்ம சொல்லாது இருக்க முடியாது. உண்மையா இயேசு உங்களை சந்தித்து இருப்பாரானா, உண்மையா குறைகளை அறிக்கிட்டு பாவ மதிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை நம்ம செய்வோம். இதை நம்ம செய்யணும்னு கத்தர் விரும்புறார். இதுக்காக கத்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார்.
ஒரு சாம் கமலேசன் ஒரு பெரிய ஊழியக்காரர் இறந்துட்டார். அவரு கத்தோலிக்க பாதத்துல போயிட்டாரு. அவரு படிச்சிருக்கும் போது இங்க சென்னையில் தான் படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நாள் கத்தர் போயிருக்கிறாராம், கடைக்கு போறாராம், நில்லு சொல்லுனாராம். என்னடா இது சின்ன வயசு ஒன்றும் பயமாயிடுச்சு அவருக்கு. நில்லு சொல்லுனா நின்றுட்டாரு. சொல்லுன்றாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணா, அழகான வாய்ஸ் அவருக்கு, கண்ணை மூடின அழகான ஒரு பாட்டு பாடினாராம். பாட்டு கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி ஃபுல்லா நின்றுட்டு இருக்கான். என்னடான பார்த்து சொல்லுன்றாராம். என்ன சொல்றதுன்னா, உடனே இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசுவும் பாவத்துக்காக ரத்த சிந்தினார், பாவத்தை மன்னிக்கிறார், கடகடகான்னு சொல்லிட்டு டக்குன்னு நடந்து போயிட்டாராம். சொல்றதுக்கு தைரியம் இல்லாத ஒரு பெரிய மனுஷன் போய் கையை பிடிச்சிக்கின்னு, ஐயா என்னன்னோ சொன்னீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகுது, அதை வந்து உக்காந்துதான் சொல்லுங்களேன். நான் கூட்டின்னு போய் உட்கார வச்ச பிறகு அருமையா இயேசு பிரிச்சு சொன்னாராம். சொன்னா அவங்க எல்லாம் கத்தரால் தொடப்பட்டாங்க, ரட்சிக்க போட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணா, அவருக்கு அவங்க பணிவிடை செய்தாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணா, பணிவிடை செய்யணும்னு கத்த நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த பணிவிடை செய்யணும்னு சொல்லிட்டு கத்த நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ மார்த்தாள் பணிவிடை செய்தார். அது மட்டும் இல்ல, லாசர் இருந்தாரு. லாசர் என்ன பண்றாருன்னா, கத்தரோடு பந்தி இருந்தார். பந்தி இருக்குதுன்னா என்ன அர்த்தம் சொன்னா, வசனத்தை நம்ம பந்தி இருக்குன்னு சாப்பிட்டாரு, கத்தரோட உட்காந்து சாப்பிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணா சாப்பிடுறது, வசனத்தை சாப்பிடணும். இப்போ வசனத்தை நம்ம கண்டிப்பா படிக்கணும், தியானிக்கணும். உங்க காரியங்கள்லாம் நடக்கலன்றீங்க, ஒன்னா சங்கத்துல பாக்குறோம், துன்மார்க்குடைய அரசு நடவாமலும், பால்கள் வழி இல்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கத்தோலிக்க வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வசனம் சொல்லுது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லுங்க. அப்போ நீங்க எதோ செய்வீங்க, காரியம் ஆகுதல. இது காரணம் என்னன்னா, நீங்க அவர் பந்தியில அவரோட உட்கார்ந்து சாப்பிடணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை பிரியமா இருந்து அதை ஜெபிக்கணும், படிக்கணும். படிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, படிச்சு வசனத்தினால் நிரப்பப்படும் போது கண்டிப்பா கத்தனை செய்வார்னா, உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். வசனத்துல அவரோட கூட தியானிக்கணும். வசனம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். வசனம் தியானித்தாதான் வசனம் நமக்கு வாயிலிருந்து நம்ம வசனத்தினால் நிரப்பப்படணுமானதான் பிசாசு ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். இது நமக்கு ஆசீர்வாதமா கத்தர் மாற்றி தருவார். அதனால என்ன பண்ணுன்னா, வசனத்தினால நிரம்பி இருக்கணும்னு கத்தர் விரும்புறார். ஏன்னா வசனம் சொல்லுதுன்னா, நம்ம கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம சுமந்து கொண்டு போனா கர்த்தர் நம்ம சுமப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ லாசு கூட பந்தி இருந்தான். இந்த மடல் என்ன பண்ணான்னு சொன்னா, விலையேறப்பட்ட ஒரு நலதன்ற தைலம், அது வந்து ரொம்ப விலையேறப்பட்டது. அந்த நாள்ல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது அந்த சேர்த்து வச்சு தைலத்தை வாங்கி அதை பயன்படுத்துவாங்க. இப்ப இயேசு வந்து என்ன பண்ணா, அந்த நலத தைலத்தை கொண்டாந்து அப்படியே உடைச்சி அவர் பாத்திரம் ஊத்தி தலைமயிரால தொடச்சான். அப்போ இந்த இவன் இருக்கான் பாரு, யூதாஸ்காரி காட்டி கொடுத்த இயேசு காட்டி வந்து, ஐயோ இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, இதை வித்து ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல சொல்லி கேட்கறேன். இல்ல இயேசு சொன்னாரு, ஏழைங்க எப்பவுமே உங்க கூட இருக்கிறாங்க, எனக்காக எங்க மரணத்துக்காக ஆயத்தப்படுத்துறதுக்காக தான் இதை வந்து செய்தா. எங்க இந்த சம்பவம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் அவளை பற்றி சொல்லப்படும்னு கத்த சொன்னார். அப்போ தன்னால் இயன்றதை செய்தால் சகோதரன் சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காரியத்தை, என்ன விஷயத்துல என்ன அர்த்தம்னா, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என்ன பரிசுத்தப்படுத்திட்டாரு, எனக்கு இனி இது எதுவுமே வேணாம், அவர் இருந்தா போதும்ன்ற அளவுக்கு தனக்கு விலையேறப்பட்ட அந்த நலத்தை அப்படியே உடைச்சு ஊத்திட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இயேசுன்னு பாத்துல ஊற்றுனா 100% நம்ம இயேசுக்காக நான் வாழ்வேன், இனி மக்காக மட்டும் வாழ்வேன் சொல்லிட்டு அது அடையாளம். இப்போ ஒரு 5 வருஷத்தான் நம்ம பார்த்தோம். எல்லாருமே குடும்பமா ஒழிஞ்சுக்கிட்டாங்க. பந்தி வச்சு அவங்களுக்கு சித்தம் செய்யற போஜனம் வச்சாங்க. அப்புறமா மார்த்தாள் பணிவிட, அப்புறம் லாசரு பந்தி இருந்தார். இந்த மரியாள் தன்னுடைய நலகத்தை வடிச்சு ஊத்தி கத்தருக்கு முழுசுமா ஒப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம கூட என்ன செய்யணும்னா, குடும்பமா கத்தரை பின்பற்றணும், குடும்பமா கத்தருக்கு ஊழியம் செய்யணும். இப்போ நீங்க வீட்டுல யாருன்னா ஒன்றும் ரட்சிப்படாத இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல எல்லாரும் கத்தர் என்ன பண்ணா சேவிக்கணும்னு கத்தர் விரும்புறார். அப்படி செய்யும்போது கத்தர் கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிப்பார். இதை நம்ம இடத்துல கத்தர் எதிர்பார்க்கிறார். அவரோட உள்ள ஒரு உறவு ரொம்ப முக்கியம். ஜெபிக்கலாமா? நல்ல நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா.
நீ நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறவர். அதற்கு ஆமை சோத்திருக்கிற ஐயா. ஆண்டவரே சோத்திரிக்க மோடு உறவாட வேண்டும் என்று விரும்புகிறீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு யாராவது இன்னும் மனம் திரும்பலனா குறைகளை அறிக்கையிட்டும் ரத்தத்தினால கழுவப்பட்டு மோடு உறவாட ஆண்டவரே நீ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. உங்க கத்தாவே ராபோஜனை கொடுத்தது போல ஆண்டவரே சோத்திரிக்க ராவு இருந்து செய்த போல உங்க சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரிக்கிற மார்த்தாளை போல பணிவிட செய்ய உதவி செய்யுங்க. மரியாதை போல நடகத்தை ஊற்றி முற்றுமுக்கு ஒப்பு கொடுத்தது போல லாசுரமோடு பந்தி இருந்தது போல வசனத்தினால் நிரப்பப்பட ஆண்டவரே நீ உதவி செய்யுங்க. குடும்பமா எங்க சேவிக்க ஆண்டவர் சாட்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.